மன்னர் அந்த நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களையுமே கல்யாணம் பண்ணி அடுத்த நாளே அவங்கள கொலையும் பண்ணிடுறாரு. இதுல இருந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பெண் மட்டும் தன் அப்பா கிட்ட வாக்குவாதம் பண்ணி மன்னரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிறா சாரஜாத். எப்படி சாரஜாத் அன்னைக்கு இரவு தப்பிக்கிறா அப்படிங்கிற கதை தான் இது. 1001 இரவு அதோட தொடர்கதை தான் இது. வாங்க கதைக்குள்ள போலாம். பெண்கள்ல இவ ரொம்ப வித்தியாசமாவே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அழகுல சொக்கி தான் போறாரு மன்னர். அப்போ சாரஜாத் இப்படி கேட்க ஆரம்பிக்கிறா, அன்பரே, எப்படியா இருந்தாலும் காலையில என்ன நீங்க கொன்றுவீங்க, நான் சாகத்தான் போறேன். அப்படி இருக்கையில எனக்கு ஒரு கடைசி ஆசை ஒண்ணு இருக்கு, அதை நீங்க நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு கேக்குறா. மன்னர் பார்த்தோன்னே அவ ரொம்ப பாவமா இருந்ததுனால, சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு மன்னர் வாக்குறுதி கொடுக்கறாரு. உடனே இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறா, அரசே, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஆவல்னால என் தங்கச்சிட்ட நான் சரியா கூட பேசாம வந்துட்டேன். அதனால அவ என்ன தவறா கூட நினைச்சுக்க நேரிடும். அதனால நான் கடைசியா அவகிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். அதனால அவளை கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்றா. உடனே அரசர் சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காவலாளிகளை கூப்பிடுறாரு. அங்க காவலாளிகள் அரசரோட குரலை கேட்டு ஓடி வராங்க. இதோ பாருங்க, நீங்க உடனே போய் சாரஜாத்தோட தங்க துன்யஜாத்தை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு. காவலாளிகளும் விரைஞ்சு போய் அங்க துன்யஜாத்தை கூட்டிட்டு வர்றாங்க. துன்யஜாத் வந்தோடனே அரண்மனைக்கு வந்தோடனே அரசரை கையெடுத்து கும்பிடுறா. வணக்கம் அரசரே அப்படின்னு சொல்றா. இதோ பார் துன்யா, உன்னோட அக்கா உன்னிடத்துல சரியா பேசாமையே வந்துட்டாளாமா. அதனாலதான் உன்னை இந்த நேரம் கூட பார்க்காம உன்னை நான் கூட்டிட்டு வர சொன்னேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு மன்னர். விடிஞ்சதும் உன்னோட அக்கா உயிரோட இருக்க மாட்டா, அதனால கடைசியா அவகிட்ட பேசி சந்தோஷமா இரு அப்படின்னு மன்னர் சொல்றாரு. உடனே துன்யஜாத்து வேகமா ஓடி போய் தன்னோட அக்காவை கட்டி பிடிச்சுக்கிறா. அவள்கிட்ட அன்பா பேச ஆரம்பிக்கிறா. அக்கா, என்ன ஆனாலும் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நீ தினமும் எனக்கு கதை சொல்லி தூங்க வைப்ப இல்லையா, அதே மாதிரி கடைசியா எனக்கு ஒரு கதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறா. உடனே சாரஜாத்தும் பக்கத்துல இருக்கிற மன்னரை பார்க்க இதை புரிஞ்சுக்கிட்ட மன்னர் உடனே இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, நீ கதை சொல்வதால் எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. அதோட நானும் கூட உங்ககிட்ட கதை கேட்கணும்னு தான் இருந்தேன். கதை கேட்கிற ஆர்வத்துல தான் இருக்கேன், நீ சொல்லலாம் அப்படின்னு மன்னர் சொல்றாரு. மன்னர் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் 1001 இரவுகள்ல இருந்து முதல் கதைய சொல்ல தொடங்குறான். ஒரு ஊர்ல மிகப்பெரிய வணிகர் இருக்கான். அவன் செல்வம் ரொம்ப அதிகமா வச்சிருக்கான். அப்படிப்பட்ட பணக்காரன் தான் அவன். ஒரு டைம் வியாபாரத்தை பல ஊர்களுக்கு பரப்பணும்னு வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் மேற்கொள்றான். அப்போ அந்த பயணத்துல ஒவ்வொரு ஊர்லயும் மகத்தான வெற்றியும் அவன் அடையிறான். இறுதியா அஸ்வன் அப்படிங்கிற ஒரு இடத்தை அவன் அடையிறான். அது ஒரு கோடை காலமா இருந்ததுனால அப்பிரதேசம் அப்படிங்கிற பாலைவனம் இருந்தாலும் வெயில் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. அங்க நீண்ட நேரம் நடைப்பயணத்துக்கு அப்புறம் சின்ன சிறிய ஒரு பாலைவன சோலைக்கு அடியில ஒரு மரத்துக்கடியில உட்கார்றான். அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இளைப்பாறான். பயணத்தோட களைப்பு போக்குறதுக்காண்டி தான் எடுத்து வந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்றான். பேரிச்சம்பழத்தையும் அவன் சாப்பிட்றான். தாகம் தீர்றதுக்காண்டி தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறான். தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றான். பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட கொட்டையை கொஞ்சம் வேகமா தூக்கி எறியறான். அது எங்கேயோ போய் விழுந்துருது. அங்கிருந்து திடீர்னு ஒரு பெரிய ஓசை கேக்குது. அதோட பயங்கரமான ஓசை, வானத்துக்கே பூமிக்கே கேட்குற மாதிரி அவ்வளோ பெரிய ஓசை. அந்த ஓசைக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பூதம் அந்த இடத்துக்கு வருது. அதை பார்த்தோன்னே வணிகர் ரொம்ப பயந்தே போயிடுறான். ஏன்னா அவ்வளோ பெரிய பூதம் தான் அது. அதனால அந்த பூதம் வணிகத்திட்ட கோபமா பேச ஆரம்பிக்குது. அடே, மரியாதையா எழுந்துரு, நீ எனது மகனை கொன்னுட்ட, அதனால இப்போதே நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு பூதம் வேகமா கத்த ஆரம்பிக்குது. பூதம் இப்படி பேசுறது வணிகனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா பூதத்தையே இப்பதான் பாக்குறான். அப்படி இருக்கிறப்போ அவரோட மகனை எப்படி பார்த்திருக்க முடியும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். உடனே பூதத்தை இப்படி கேக்குறான். பூதமே, நீங்க பேசுறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. உன்னோட மகனையே நான் பார்த்ததே இல்லையே. அப்படி இருக்கப்ப நான் எப்படி உன் மகனை கொலை பண்ணி இருக்க முடியும்? எனக்கு விளக்கமா சொல்லு அப்படின்னு கேக்குறான் வணிகன். உடனே பூதம் இப்படி சொல்லுது.
நீ பேரிச்சம்பழத்தை தின்னுட்டு வீசினியே ஒரு கொட்டை, அதுதான் விளையாடிட்டு இருந்த என்னோட மகன் மேல மார்பிள பட்டு அவன் அங்கனையே செத்துட்டான் அப்படின்னு பூதம் சொல்லுது. உடனே ஆச்சரியத்துல வணிகன், நீயோ ஒரு பூதம், நான் எரிஞ்ச பேரிச்சம்பழ கொட்டை உன்னோட மகன் எப்படி இறந்து போவான்? இது நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு வணிகன் சொல்ல, உடனே சரி அப்படிதான் நடந்திருந்தாலும் அப்படின்னாலும் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு வணிகன் கேக்குறாரு. உடனே அதுக்கு பூதம், உன்னை என்னால மன்னிக்க முடியாது, உன்னை நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு வேகமா கத்த ஆரம்பிக்கிறான். உடனே வாழை கொண்டு அந்த பூதம் அவனை வெட்ட போற நேரத்துல வணிகன் இப்படி பேசுறான், பூதமே, எனது கடைசி ஆசையை கூட நீ கேட்காம என்னை கொலை பண்றது இறைவனுக்கே அடுக்காது. குறைஞ்சபட்சம் எனது கடைசி ஆசையாவது நிறைவேற்ற வாய்ப்பு கொடு அப்படின்னு மன்றாடி கேட்கிறான். உடனே அந்த பூதம், நீ கடைசி ஆசைன்னு சொல்லிவிட்ட, அது மட்டும் இல்லாம இறைவனோட பேரையும் சேர்த்து சொல்லிட்ட, அதனால உன்னோட கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். நீ உன்னோட கடைசி ஆசைய சொல்லு, அது நிறைவேறினதுக்கு அப்புறம் நான் உன்னை கொன்னுக்கிறேன் அப்படின்னு பூதம் சொல்லுது. உடனே அந்த வணிகன் தன்னோட கடைசி ஆசைய அந்த பூதத்திடம் சொல்ல ஆரம்பிக்கிறான். பூதமே, நான் ஒரு வணிகன், எனக்குன்னு ஏராளமான கடமை இருக்கு. அதையெல்லாம் முடிக்காம நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என் ஆத்மா கூட சாந்தி அடையாது. நான் பல பேருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது கொடுக்காம நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா கடன்காரன் அப்படிங்கிற பழிச்சொல் எனக்கு வந்து சேரும். மேலும் அந்த கடன்களை தீர்க்கிறதுக்கு நான் நிறைய பேர்த்திட்ட படன் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கு எனக்கு 1 வருஷ காலம் அவகாசம் வேணும். அதனால எனக்கு 1 வருட காலம் அவகாசத்தை மட்டும் கொடு. அடுத்த வருஷமே இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் சீக்கிரமாவே உன்னை பாக்குறேன். என் மீது எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு கேக்குறான் வணிகன். உடனே வணிகனோட பேச்ச கேட்ட அந்த பூதம், ஒளிஞ்சு போ, உன்னை பார்த்தாலும் பாவமாதான் இருக்கு. உனக்கு 1 வருஷம் காலம் அவகாசம் தர்றேன். அதுக்குள்ள நீ மேல சொன்ன கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு உடனே நீ என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். நீ என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச, அது உனக்கு நல்லதல்ல. அது மட்டும் இல்லாம நீ என்னை ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சிச்சு, உன் குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சு நான் கொன்னு தின்றுவேன் அப்படின்னு சொல்றது பூதம். உடனே நான் கண்டிப்பா 1 வருஷம் கழிச்சு இங்க வருவேன். நீ இதே நாள் இதே நேரத்துல என்ன அடுத்த வருஷம் நீ தாராளமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வணிகன் சொல்றான். தயவு செஞ்சு என் மீது கருணை காட்டு அப்படின்னு கெஞ்சுறான். உடனே அந்த பூதமும், சரி உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகனை அனுப்பி வச்சிருது. அதுக்கப்புறம் அந்த வணிகன் வந்ததுக்கு அப்புறம் தான் 1 வருஷம் தான் உயிரோட வாழ போறோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறான். ஆனாலும் வேற வழி இல்லாம வேகமா 1 வருஷத்துக்குள்ள எல்லா கடன்களையும் அடைக்கிறான். அதுக்கப்புறம் தன்னோட மகன்களை கூப்பிட்டு சொத்துக்கள் எல்லாம் சரிபாதியா பிரிச்சு கொடுக்கறான். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆறுதல் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வியாபார விஷயமா நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகன்கள்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் பூதத்தோட இருப்பிடத்துக்கு. அங்க போய் பூதத்துக்காண்டி காத்துட்டு இருக்கா. ரொம்ப வருத்தமாவே இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சாக போறோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த வழியா ஒரு பெரியவர் வர்றாரு. அவர் கையில ஒரு மான் இருக்கு. அந்த மானை சங்கிலியால கட்டி இழுத்துக்கிட்டு வர்றாரு. அவருக்கு வயசு ஒரு 70 இருக்கும். அங்க வணிக உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு உடனே கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்பா நீ ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. உடனே வணிகர் தன்னோட கதை முழுவதையும் அந்த பெரியவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த கதையை கேட்டுட்டு அந்த பெரியவர் ஒன்னும் ஆகாது அப்படின்னு நம்பிக்கை தர விதமா பேசுறாரு. அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க அதே ஒரு நேரத்துல அங்க தூரத்துல இன்னொரு பெரியவர் வர்றாரு. 2 நாய்களை பிடிச்சிட்டு வர்றாரு. அவர் வந்தோடனே ஏன் 2 பேரும் இப்படி சோகமா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க நடந்தது எல்லாத்தையும் வணிகன் சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப சோகமா அவன் பக்கத்திலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல 3ஆவதா அங்க ஒரு பெரியவர் வர்றாரு. அந்த பெரியவர் கையில ஒரு கழுதை இருக்குது. அவர் இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. உடனே வணிகர் 3ஆவது பெரியவர்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பெரியவர் ரொம்ப துக்கப்படுறாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்க 4 பேரும் பூதத்துக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. பூதம் ஒரு சரியான நேரமும் வந்துச்சு. அது புகையோட மண்டலம் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்க அங்க பூதம் வருது. வந்தோடனே வணிகனை பார்த்து, உன்னை கொல்லாம விட மாட்டேன், நீ தானே என் மகனை கொன்ன, அதனால உன்னை கொன்னாம விட மாட்டேன் அப்படின்னு வேகமா கத்த ஆரம்பிக்குது. அங்க மறுபடியும் அங்க வணிகனும்
இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம சாக போறோம் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பெரியவங்க பரிதாபப்படுறாங்க அந்த வணிகன் மேல. உடனே முதல்ல அந்த மானுடன் வந்த பெரியவர் இப்படி பேச ஆரம்பிக்கிறாரு. ஏ பூதமே, ஒரு நிமிடம் நான் சொல்றத கேளு. இதோ மானையும் என்னைய பத்தின ஒரு ஆச்சரியமான கதை ஒண்ணு உனக்கு நான் சொல்றேன். ஒருவேளை நான் சொல்ல கதை உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வணிகனுக்கு கொடுக்க போற தண்டனையிலிருந்து 1/3 நீ குறைச்சிக்குவியா? அது உனக்கு சம்மதமா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்கிறாரு. உடனே பூதமும் கதை கேட்கிற ஆர்வம் இருந்ததுனால அந்த பெரியவர் சொன்னதுக்கு சம்மதிக்கிறாரு. சரி, நீ கதைய சொல்லு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் தண்டனையிலிருந்து ஒரு பகுதியை நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த பூதம். உடனே அந்த பெரியவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பூதமே, நான் சொல்ல போகும் இந்த கதை என் வாழ்க்கையில உண்மையான கதை தான். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுல நான் கையில வச்சிருக்கிற இந்த மானை பத்தி சொன்னா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. உடனே பூதம், அதெல்லாம் இருக்கட்டும்பா, பேச்ச குறைச்சிட்டு கதைய சொல்லு அப்படின்னு பூதம் சொல்ல, இதோ நான் வச்சிருக்கனே இந்த ஒரு மானு, இந்த மான் உண்மையில என்னோட மனைவிதான். 2 பேருமே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாத குறை இருந்ததுனால நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தேன். அதனால நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 2வது மனைவி அழகுலையும் அறிவிலையும் சிறந்தவள். 2வது மனைவி மேல வச்சிருந்த அன்புனால எங்க 2 பேத்துக்குமே ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் ரொம்ப அழகாவும் இருப்பான், அறிவாவும் இருப்பான். பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே என் மகனை பத்தி அதிகமா பாராட்டவும் செய்வாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனால என்னோட 2வது குடும்பத்தை என் முதல் மனைவி மேல வச்சிருந்த நம்பிக்கையில அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நான் போறேன். ரொம்ப நாள் கழிச்சு வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளியூர் பயணம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட 2வது மனைவியும் என்னோட பையனும் அங்க காணல. உடனே முதல் மனைவி கிட்ட நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். உன்னை நம்பிதானே நான் விட்டுட்டு போனேன், எங்க என்னோட மனைவியும் குழந்தையும் அப்படின்னு நான் கோபமா கேட்க ஆரம்பிக்கிறேன். நீ தான் அவங்களை ஏதோ செஞ்சுட்ட, உண்மையிலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, சொல்லு என்னோட 2வது குடும்பத்தை என்ன செஞ்ச அப்படின்னு நான் கோவமா கேட்டதுக்கு இப்படி சொல்றா. 2வது மனைவி பாம்பு கடிச்சு இறந்துட்டதாகவும் அந்த சோகத்துல இருந்த அவரோட மகன் எங்கேயோ போயிட்டதாகவும் என்னோட முதல் மனைவி இப்படி சொல்றா. இதையும் நான் நம்பிட்டேன். ஏன்னா நான் முதல் மனைவி மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ரொம்ப காலங்கள் போகுது. என்னோட 2வது மனைவி நினைச்சு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம என்னோட மகனையும் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். காலங்கள் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கெங்கேயோ நான் தேடி பார்த்தேன். என்னோட 2வது குடும்பத்தை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அப்பதான் பலி விருந்து பண்டிகை ஒண்ணு வந்தது. இறைவனுக்கு மாட்டை வெட்டி பலி கொடுக்கற பழக்கம் எங்களுக்கு இருக்கு. அதனால எங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாடு மேய்க்கிறவனை கூப்பிட்டு ஒரு கொளுத்த மாட்டை கொண்டு வா அப்படின்னு நான் சொன்னேன். உடனே மாடு மேய்க்கிறவனும் நல்ல அழகான ஒரு கொளுத்த மாட்டை கொண்டு நிறுத்தினான். அந்த மாடு என்னை பார்த்தது மாத்திரமே அளவற்ற பாசத்தோட என் பக்கத்துல சுத்தி சுத்தி வருது. அதை என்னால பலி கொடுக்க முடியல. காரணம் அதோட பாசம் என்னால அதை பலி கொடுக்க மறுக்குது. உடனே மாடு மேய்க்கிறவன்ட்ட இன்னொரு மாட்டை புடிச்சிட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா மாடு மேய்க்கிறவன் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரியான கொளுத்த மாடு வேற எங்கேயும் இல்லை, அதனால இந்த மாட்டையே நீங்க பலி கொடுங்க அப்படின்னு சொல்றான். வேற வழி இல்லாம பசுவை தேட நேரமும் இல்லாததுனால அந்த பசுவையை வெட்டி நானு பலி கொடுக்கறேன். ஆனா ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அது தசையிலும் காணவே முடியல. வெறும் எலும்புகளும் நரம்புகளும் தான் இருந்தது. அது எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு, மனிதர்களை போலவே இருந்துச்சு. ஏதோ தெய்வ குத்தம் தான் நடந்துருச்சு அப்படின்னு நான் நினைச்சிட்டு ரொம்ப நேரம் நான் யோசனை பண்ணிட்டு உடனே மாடு மேய்க்கிறவனை கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு கன்று குட்டியை கொண்டு வா அப்படின்னு நான் சொல்லி அனுப்புறேன். உடனே மாடு மேய்க்கிறவனும் நல்ல ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு நிப்பாட்டுறான். அந்த கண்ணுக்குட்டியோ எங்கிட்ட பல நாள் பழகின மாதிரி துள்ளி துள்ளி விளையாடுது. என்னையே சுத்தி சுத்தி வருது, பாசமா பாக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கரமிச்சு அது அழ ஆரம்பிக்குது. உடனே அந்த கண்ணுக்குட்டியை எனக்கு வெட்ட மனசே வரல. அந்த நேரம் என்னோட முதல் மனைவி அங்க வர்றா.
இந்த கண்ணுக்குட்டிய பார்த்ததுக்கு அப்புறம் இதைத்தான் வெட்டணும் அப்படின்னு பிடிவாதம் பண்றான். ஏனோ தெரியல, எனக்கு அந்த கண்ணுக்குட்டிய வெட்ட மனசே வரல. அதனால மாடு மேய்க்கிறவனை கூப்பிட்டு இந்த கண்ணுக்குட்டிய ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்றேன். உடனே அவனும் அந்த கண்ணுக்குட்டிய ஓட்டிட்டு போயிடான். அன்னைக்கு இரவு முழுசும் எனக்கு தூக்கமே வரல. மறுநாள் நான் தனியா இருக்கும் சமயத்துல மாடு மேய்க்கிறவன் அங்க வர்றான். கண்கள் எங்கபடி அங்க வணங்கி நிக்கிறான். முதலாளி, நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன். நான் உங்கள்கிட்ட கண்டிப்பா அதை சொல்லித்தான் ஆகணும். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாடு மேய்க்கிறவன் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். முதலாளி, எனக்கு ஒரு மக இருக்கா. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அவங்க அனைத்து மந்திர வித்தைகளும் கை தேர்ந்தவங்க. ஆனா அதே சமயத்துல ரொம்ப நல்லவங்களும் கூட. என்னோட மகன் நல்ல முறையில பேசி பழகிட்டு இருந்தான். அந்த பாட்டிக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால என்னுடைய மகளே அவங்களுடைய மகளா நினைச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திர வித்தைகள் எல்லாத்தையும் என் மகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவளும் மந்திர வித்தைகளை கை தேர்ந்து விளங்கினா. இப்படி இருக்கிற சமயத்துலதான் நேத்து பலியிட வச்சிருந்த அந்த கண்ணுக்குட்டியை வீட்டுல கொண்டு போய் கட்டினேன். இத பார்த்த உடனே என்னோட மக வெக்கப்பட ஆரம்பிச்சா. திடீர்னு வெக்கப்பட்டவ அதை பார்த்தோன்னே அழவும் ஆரம்பிக்கிறா. காரணமே இல்லாம ஏன் நம்ம மக இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் என் மகள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, அப்பா, இந்த கண்ணுக்குட்டி யார் தெரியுமா? நம்மளுடைய எஜமானனோட மகன்தான். இவரோட மாற்றாந்தாயி தான் இவரை இப்படி ஆக்கிட்டாங்க. அம்மாவை பசுவாகவும் மகனை கண்ணுக்குட்டியாவும் மாத்திட்டாங்க. நேத்து பலி கொடுத்தது முதலாளியோட இரண்டாவது மனைவியே தான் அப்படின்னு சொல்றதை கேட்டோன்னே அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இதைத்தான் நான் காலையில விடியற வரைக்கும் காத்திருந்து உடனே வேக வேகமா வந்து உங்கள்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான் அந்த மாடு மேய்க்கிறவன். இதை கேட்டோன்னே என்னோட இரண்டாவது மனைவியை நானே கொன்னுட்டேனே அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அது மட்டும் இல்லாம என்னோட மகனை வெகு நாட்கள் ஆரம்பிச்சு நான் பார்க்க போறேங்கிற சந்தோஷமும் அவனுக்குள்ள இருக்குது. உடனே நான் மாடு மேய்க்கிறவனோட வீட்டுக்கு போனேன். அங்க அவருடைய மகள் என்ன அன்பா வரவேற்றா. என்னம்மா, உன்னோட அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டேன். எனது அப்பா சொல்றது எல்லாமே உண்மைதான். மேலும் கண்ணுக்குட்டி வடிவத்துல இருக்கிறது உங்க அருமை மகன்தான். உடனே நான் அவளிடம் இப்படி கேட்டேன். அம்மா, நீ ஏதோ பாட்டியிடமெல்லாம் மந்திரம் கத்துக்கிட்டதான் நான் கேள்விப்பட்டேன். அதை பயன்படுத்தி என்னோட மகனை பழைய நிலைமைக்கு மீட்டு தர முடியுமா? நீ அப்படி செஞ்ச அப்படின்னா பாதி செல்வங்களை உனக்கு நான் தர்றேன். அதோட நீ கேட்கிற எதுவா இருந்தாலும் நான் தர்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே மாடு மேய்க்கிறோட மகள் என்னிடத்துல, ஐயா, 2 கோரிக்கை இருக்கு, நீங்க நிறைவேற்றுறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா நான் பழைய நிலைமைக்கு உங்களுடைய மகனை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்ல, சரி என்னன்னு சொல்லுமா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே உங்களோட மகனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். 2வது கோரிக்கையா, என்னோட கணவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின கொடுமைக்காரங்களோட மனைவிய என்னோட விருப்பப்படி உருமாற்ற செய்ய நீங்க உத்தரவு கொடுக்கணும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, பிற்காலத்துல என்னோட கணவருக்கு இவங்க நல்ல தொந்தரவு கூட வரலாம் அப்படின்னு சொல்ல, உடனே நானும் சரி, என்னோட மகனை நீ பழைய நிலைமைக்கு மாத்து, நீ சொல்ற கோரிக்கையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் பச்சை கொடி காட்டிட்டேன். உடனே அங்கிருந்து வேகமா ஓடி போய் அங்கிருந்த ஜாடியிலிருந்து ஒரு மந்திர நீரை எடுத்துட்டு வரா. அந்த மந்திர தண்ணி ரொம்ப தங்க நிறத்துல ஜொலிக்குது. ஏதோ மந்திரத்தை உச்சரிச்சு கண்ணுக்குட்டி மேல தெளிக்கிறா. உடனே அடுத்த கணமே மகனோட முழு உருவமும் வந்துடுது. உடனே மகன் தன்னோட அப்பாவை கட்டி முடிச்சுட்டு தனக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையும் சொல்லி அழுகிறான். உடனே இதெல்லாம் கேட்ட நானு ரொம்ப கொதிச்சு எழுந்துட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட முதல் மனைவி தான். இவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடனே மாடு மேய்ப்பவனோட மகளையும் கூட்டிட்டு என்னோட வீட்டுக்கு போறேன். அங்க மூத்த மனைவி நல்லா தூங்கிட்டு இருந்தா. அவளை பார்த்த மாத்திரத்திலே என்னோட மருமக ஏதோ மந்திரத்தை சொல்லி நீரை அவன் மேல தெளிக்க ஆரம்பிக்கிறா. உடனே என்னோட மனைவியும் மானா மாறிட்டா. எனது வருங்கால மருமகள் செஞ்சது சரிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மனப்பூர்வமா அவங்க 2 பேத்துக்கும் நான் கல்யாணத்தும் பண்ணி வைக்கிறேன். சொத்துக்கள் எல்லாத்தையும் என்னோட மகனுக்கு முறைப்படி எழுதி வச்சுட்டேன். மான் கூட ஊரா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் இவளும் என்னோட மனைவி தானே, இவளை அப்படியே நான் விட்டுற முடியுமா? அதனாலதான் நான் இப்படி மானை கூட்டிட்டு ஊரா சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த முதியவர் தன்னோட கதைய பூதத்திட்ட முழுசா சொல்லி முடிக்கிறாரு. அந்த கதையை முழுசா கேட்ட பூதம் சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. அருமையான கதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுது அந்த பூதம்.
உடனே வேட்டை நாய்களோட வந்த அந்த 2வது முதியவர் பூதத்திடம் இப்படி சொல்ல ஆரம்பிக்குது. பூதமே, நாய்களா இருக்கிற என்னோட சகோதரிகளை பத்தி சொன்னா இன்னமும் நீ சுவாரஸ்யமான கதைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்றான். ஒருவேளை நான் சொன்ன கதை உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வணிகனுக்கு நீ கொடுத்திருக்கும் தண்டனையிலிருந்து 1/3 நீ குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். உடனே பூதமும் சரின்னு ஒப்புக்குது. உடனே 2வது முதியவரும் கதைய சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு சாரஜாத் கதைய பகுதியிலே நிப்பாட்டுறா. உடனே அவங்களோட தங்க, அக்கா கதைய சொல்ல ஏன் நிறுத்திட்டேன் அப்படின்னு அவளோட கேட்க, உடனே சாரஜாத் தான் தங்கிட்ட, அருமை தங்கையே, பொழுது விடிஞ்சிருச்சு, இனிமே என்னால கதை தொடர முடியாது. ஒருவேளை நம்மளோட மன்னர் இன்னொரு நாள் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரு அப்படின்னா இந்த கதைய நாளைக்கு இரவு நான் சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றான். உடனே மன்னரும் கதை கேட்க ஆர்வம் இருந்ததுனால அதுக்கு சரின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் தன் மகன் உயிரோடு இருக்கிறத நினைச்சு அந்த மந்திரிக்கு ஒரே சந்தோஷம். எல்லாமே இறைவனோட செயல்தான். இறைவன் தான் தன்னோட மகளுக்கு நல்ல புத்தியை கொடுத்திருக்காரு அப்படின்னு நன்றி சொல்லிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நாள் இரவு இந்த கதையை கேட்டுட்டு தன்னோட மனைவியை கொலை செய்யாம இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத அடுத்த தொடர்கதையில பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.